எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்ஸ் தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கான்ஸோட ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கான்ஸோட டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC டெவலப் பண்ணிக்கோங்க. டே டைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $67,680 இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு நேற்று கேண்டல் அப்படின்றது பார்த்தோன்னா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, நேற்று அதாவது சாட்டர்டே கேண்டலோட லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய் அக்ரெசிவாக க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட க்ளோஸ் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 68,185. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸுங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த கேண்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ரெட்டாக கேண்டலாகவும் க்ளோஸ் ஆனாலும் நோ ப்ராப்ளம், இல்லைன்னா கீழே வந்து விக்கஸ்ட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி கேண்டல் பாருங்கள், சும்மா எக்ஸ்ட்ராடினரி புல்லிஷான கேண்டலு. ஸோ மேபி நம்மளுக்கு இந்த இடத்துல கன்சல்டேட் ஆனாலும் பரவாயில்ல, இல்லை நேராக போய் இந்த இடத்த தொட்டுட்டு கன்சல்டேட் ஆனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? மொத்தத்தில் ப்ரைஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டிமாண்ட் இருக்குது பாருங்கள், 62,478. ஓகேங்களா? 63,450 வைங்க, இதுக்கு கீழே வரக்கூடாது. ஓகேங்களா? அது வரைக்கும் நல்லாவே வந்து மேலே ஏறிடுச்சு. ஓகேங்களா? இதுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான் 70K. ஓகேங்களா? இந்த ஏரியா தொட்டு ஒரு புல் பேக் மாதிரி வந்துட்டு சின்ன கன்சல்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ மந்த்லி கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி புல்லிஷன். நெக்ஸ்ட் மந்த் கன்ஃபார்மாக ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டல் தான் எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு பெரிய லாங் கேண்டல் வந்து எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் எப்படின்றது. நெக்ஸ்ட் மந்த் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மேபி நம்மளுக்கு வந்து இந்த ஆல் டைம் ஹையை வந்து உடச்சிடும். ஓகேங்களா? இந்த மந்த்து உடையாது, நெக்ஸ்ட் மந்த் வந்து உடச்சிருவானுங்க. ஓகேங்களா? இந்த மந்த்து முடியறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 9 days இருக்குங்களா? ஸோ இந்த மந்த்து உடையுமான்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் நெக்ஸ்ட் மந்த்து ஷுவராக வச்சுருவானுங்க. ஆனால் இந்த மந்த்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா 70K எதிர்பார்க்கலாம். இந்த 70,000 தொட்டு, ஏன்னா இங்கே ஒரு சப்ளை இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்ளை டச் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து அந்த மந்த் எண்ட் வரைக்கும் இதே இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மந்தில் வந்து நல்லா வந்து புஷ் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்க்குறேன். ஆனால் போன வாரம் கேண்டல் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான க்ளோஸுங்க, ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் க்ளோஸு. இது மட்டும் இல்லாமல் அகெயின் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளைன்னு சொல்லியிருந்தேன். அந்த சப்ளையை மறுபடியும் என்ன பண்ணியிருக்கான், ஒரு சப்போர்ட்டாக எடுத்து சப்ளையை உடச்சிட்டு மேலே போயிட்டு சப்ளையை சப்போர்ட்டாக எடுத்துட்டு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ அப்படின்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட வந்து இது வந்து பாதி வைக்க தான் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்றுக்கான நல்ல புல்லிஷ் கேண்டல். ஓகேங்களா? இது சனிக்கிழமை கேண்டலோட லோக்கு கீழே இருக்க ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிட்டான். ஸோ அப்படின்னா இது வந்து கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே வந்துட்டு திரும்ப வந்து இது நல்லா புஷ் கொடுத்து மேலே தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. ஸோ கடைசியாக ஒரு டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே நோன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற முன்னாடி நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டோம், இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.